ஒரு காலத்தில் காந்தி ஸ்பிரிச்சுவலைஸ்டு பாலிடிக்ஸ், அரசியலை ஆன்மீகப்படுத்தினார் காந்தி. அரசியல் என்பது எந்த காலத்திலும், அசோகன் காலத்தை தவிர வேறு எந்த ஒரு காலத்திலும் சிறந்ததாக அறம் சார்ந்ததாக இருந்து நான் அறியவில்லை. ஆனால் காந்தி அந்த அரசியலை தூய்மைப்படுத்தி ஒரு 60-50 ஆண்டு காலம் நாட்டின் மிகச்சிறந்த தலைவர்களை உருவாக்க அவரால் முடிந்தது. இளைஞர்களெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அவர் அழைத்த போது நாட்டில் உள்ள மிகச்சிறந்த இளைஞர்களெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்தார்கள். எந்த சமூகம் சிறந்த மனிதனை காந்திக்கு அளிக்கவில்லை. நாடார்களிலே காமராஜர் வந்தார், தேவர்களிலே முத்துராமலிங்க தேவர் வந்தார், பார்ப்பனரிலே ராஜாஜி வந்தார், தாழ்த்தப்பட்டவர்களிலே கக்கன் வந்தார். ஒவ்வொரு சமூகமும் மிகச்சிறந்த மனிதனை காந்திக்கு அளித்தது. எந்த சமூகத்தில் சிறந்த மனிதன் இல்லை? இப்பொழுதெல்லாம் மந்திரி சபையிலே 33 பேர் 33 ஜாதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாரும் நமக்கு அச்சமூட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த ஜாதிகளின் குறைபாடு இல்லை. உனக்கு சிறந்தவன் வேண்டுமென்றால் நான் சிறந்தவனை தருகிறேன், மோசமானவன்றால் வேண்டுமென்றால் அப்பொழுதும் என் ஜாதியை விட்டுவிட வேண்டாம், அதற்கும் ஆள் என் ஜாதியில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மந்திரி சபைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆகவே சொல்லுகின்றேன், தலைவன் எத்தகையவனாக இருக்கின்றானோ அதற்கேற்ப பின்பற்றுகின்றவன் இருக்கின்றான். தலைவன் காந்தியாக இருந்தால் பின்பற்றுகிறவன் காமராஜாவும் ராஜாஜியாகவும் இருப்பான், முத்துராமலிங்க தேவராகவும் கக்கனாகவும் இருப்பான். தலைவன் வேறாக அமைந்தால் பின்பற்றுகிறவர்கள் வேறாக அமைவார்கள். ஆகவே நான் சொல்லுகின்றேன், அந்த சமூகங்கள் என்ன நினைக்கின்றன என்றால், மிகச்சிறந்த தியாகத்திற்கு நான் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை தருகிறேன், ஆனால் மிக மோசமான வாழ்க்கை முறைக்கும் என்னிடம் ஆள் இருக்கிறது என்று எல்லா வகையான மனிதர்களும் எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா காலங்களிலும் இருப்பார்கள். நமக்கு யார் தேவைப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்கள் அங்கே உள்ளே வருகிறார்கள். 20-30 ஆண்டுகளாக அரசியல் என்பது பாழ்பட்டு போய்விட்ட காரணத்தினால் மோசமான மனிதர்களின் ஆதிக்கம் கூடிவிட்டதே தவிர 1920க்கும் 70க்கும் இடையே மிகச்சிறந்த கொள்கை காலம் இந்தியாவில் இருந்தது. முத்துராமலிங்க தேவர் லெமூரியா கண்டத்தை பற்றி வரையிலும் பேசியிருக்கிறார். எந்த தலைவன் குறைவான தலைவன்? ஜீவானந்தம் குறைவானவரா அல்லது கம்யூனிஸ்ட் ராமமூர்த்தி குறைவானவரா? யார் குறைவானவர்கள்? தலைவர்களெல்லாம் மேடையை அலங்கரித்தவர்களெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்கள், மக்கள் எல்லாம் கற்றறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மக்கள் எல்லாம் கற்றறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள். இது இட் இஸ் அன் ஐரணி, இது ஒரு கால முரண். இப்படி எப்படி ஏற்பட முடிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இது ஜனநாயகத்தின் தன்மை. ஜனநாயகம் ஜாதி வாரியான பிரதிநிதிகளை தேர்வு செய்து கொண்டு விட்ட பிறகு அது அதனுடைய போக்கிலே போய்க் கொண்டிருக்கிறது. தகுதி வாய்ந்த மனிதர்கள் தான் வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஜனநாயகத்திற்கு இல்லை. ஜனநாயகம் மிகச்சிறந்த அமைப்பு என்று சொல்ல முடியாது. அது மைனாரிட்டிகளை நசுக்கி விடுகின்ற தன்மை உடையது. அது மெஜாரிட்டேரியன் ஒப்பீனியன் தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. ஆகவே இருப்பதற்குள் அது பரவாயில்லை என்று நாம் கருதுகின்றோமே தவிர அந்த ஒன்றினாலேயே எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்து விட முடியாது. ஆகவே சொல்லுகின்றேன், காலம் என்பது எவ்வளவு பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. கற்று துறைபோன மனிதர்களெல்லாம் கற்காத மனிதர்களால் ஆளப்படுகின்ற நிலை வருகிறது. சட்டமன்றத்திலே ஒருவர் பேசத் தொடங்கி ஆங்கிலத்திற்கு போய்விடுகிறார். நம்முடைய செந்தூரான் ரொம்ப வருத்தப்பட்டாரே, எவ்வளவு உணர்வோடு பேசினார் செந்தூரான். ராசி அழகப்பன் வேறொரு போக்கு, செந்தூரான் வேறொரு போக்கு, இவர்கள் 2 பேரும் நேர் எதிர்போக்கு. செந்தூரான் சொன்னது எல்லாவற்றையும் ராசி அழகப்பன் மறுத்தார். கிறுகிறுத்து போனார் செந்தூரான். இவ்வளவு நேரம் நம்ம பேசி முடித்த பிறகு எல்லாவற்றையும் தப்பு என்று இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆகவே 2 பேர் பேசத் தொடங்குகிறார்கள். ஒருவர் ஆங்கிலத்தில் முழுமையாக உரையாற்றுகிறார். அவர் உரையாற்ற தொடங்கியவுடன் அவருக்கு பதில் சொல்லுகிற மந்திரி ஆங்கிலத்திலே பதில் சொல்லுகிறார். சபை 20 நிமிடம் அமைதியாக இருந்தது என்று செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன. சபாநாயகர் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை சொல்வார், உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது உட்கார் என்று சொல்வார். அவர் ஏன் 20 நிமிஷம் அமைதியாக இருந்தார் என்றால் அவருக்கும் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாது. அந்த சபைக்கும் தெரியாது, சபைக்கும் தெரியவில்லை, சபாநாயகருக்கும் தெரியவில்லை. எல்லாரும் பேசாமல் பொம்மை போட்டிருக்கிறார்கள். இவர்கள் பேச்சை இவர்கள் பேசி முடித்தப்பட்ட பிறகு அமர்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய வியப்பு. ஆங்கிலத்தில் பேசுவது என்பது இந்த உலகத்தில் அது பெரிய, அதுதான் அறிவின் முதிர்ச்சி என்று கருதுகிறார்கள்.
அது ஒரு மொழி தான். ராசி அழகப்பன் சொன்னாரே, மொழி தமிழும் ஒளிதானா என்பதற்கு அப்புறம் வருவோம். அது வெறும் மொழி, கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கருவிதானே. ஆனாலும் மேட்டுக்கொடியினரின் மொழியாக ஆங்கிலம் ஆகிவிட்டது. மாநகராட்சி பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் படிக்கின்றவர்கள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக, பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் ஏழை மக்களாக இருக்கிறார்கள். முற்படுத்தப்பட்ட மக்களிலும் ஏழை மக்கள் தான் படிக்கிறார்கள். ஆனால் வசதி உடையவர்கள் எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள். நான் கேட்கிறேன், அப்படியானால் வசதியற்றவர்களின் மொழி தமிழ், வசதி உடையவர்களின் மொழி ஆங்கிலம் என்கின்ற வர்க்க வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. There is a clash between haves and have-nots. அது இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்கூல்ஸ். அடிப்படையில் அங்கேயே தொடங்கி விடுகிறது அந்த வர்க்க உணர்வு. ஆகவே நம்முடைய பிள்ளை இவனோடா சேர்ந்து படிப்பது என்று நினைக்கிற தன்மைதான் நாம் ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு காரணமே தவிர, அதிலே படித்தால்தான் அறிவு வரும் என்கின்ற நிலையெல்லாம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நம்முடைய பிள்ளை யாரோடு சேர்ந்து விளையாட வேண்டும், யாரோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும், யாரோடு நட்பாக பழக வேண்டும் என்று கருதுகிற போது, இவன் யாரை படுமோசம் என்று கருதுகிறானோ அவனோடு சேர்ந்து தான் நானெல்லாம் சின்ன பிள்ளையிலே பித்திக்காய் விளையாண்டேன், பம்பரம் குத்தினேன். அதனால் என்னுடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது என்று நான் கருதவில்லை. ஆனால் பெற்றோர் நினைக்கிறார்கள், நல்ல சேர்க்கை, நல்ல கட்டுத்திட்டமான முறை, ஒழுக்கம், நேரத்திற்கு எல்லாவற்றையும் செய்வது என்கின்ற பழக்கங்களெல்லாம் அங்கே ஏற்படுகிறது என்று கருதுகிறார்கள். அரசு பள்ளிகளிலே அது இல்லை என்று கருதுகிறார்கள். தமிழினுடைய குறைபாடு அல்ல. அரசு பள்ளியில் வேலைக்கு சேர்வதற்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளியினுடைய தனம் அப்படித்தான் இருக்கும். அறிவுடையவனை ஆசிரியராக அங்கே சேர்த்து வைத்தால், தமிழர்கள் என்னுடைய ஆசிரியராக இருந்தார், முடியரசன் என்னுடைய ஆசிரியராக இருந்தார், வள்ளுவர் சிலையை 133 அடிக்கு உயர்த்தி இங்கே வள்ளுவர் மண்டபத்தையும் கட்டிய வி கணபதி எனக்கு கணித ஆசிரியராக இருந்தார். நான் 9வது 10வது படிக்கும்போது காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ் என்கின்ற அந்த கணித பிரிவை எனக்கு கற்பிக்கின்றவராக அவர் இருந்தார். என்னிடம் ரொம்ப ஒரு பிரியம். டே கற்பையா என்று என்னை விடமாட்டார். இப்பொழுதும் இறந்து விட்டார். எவ்வளவு பெரிய மேதை அவர். அந்த வி கணபதி கணித ஆசிரியராக இருந்தார். இவர்களெல்லாம் பணம் கொடுக்காமல் ஆசிரியர்கள் ஆனவர்கள் என்கின்ற காரணத்தினால் எல்லா பிள்ளைகளையும் தகுதியாக உருவாக்கினார்கள். இப்பொழுது காசை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம், அதை எடுக்கின்ற வேலையை பார்ப்பதா. 40 மாத சம்பளத்தை ஒருவன் கொடுத்து விட்டு ஒரு ஆசிரியர் வேலைக்கு வந்தால் அவன் என்ன கற்பிப்பான்? அவனுடைய உழைப்பை எப்படி உறிஞ்சுகிறார்கள்? இந்த பிரீத் இன்னுக்கும் பிரீத் அவுட்டுக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் கேள்வி. பயனுடையதாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஈட்டுவதற்காக ஒரு பொழுது தேவைப்படுகிறது என்பது உண்மைதான். ஈட்டுவதற்கு ஒரு பொழுதும், களைப்படைந்த பிறகு தூங்குவதற்கு ஒரு பொழுதும் தேவைப்பட்டு விட்டால் மீதமுள்ள ஒரு 7-8 மணி நேரத்தை பயனுடையதாக ஆக்கிக் கொள்வது என்பது நாம் கருத்தெடுத்து செலுத்துவதிலே தான் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த முதலில் சுவாசித்த முதற் சுவாசத்துக்கும் கடைசியில் விட்டுவிட்ட அந்த சுவாசத்திற்கும் இடையே எவன் முயன்றாலும், எத்தனை ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வைத்து எத்தனை பம்ப் பண்ணினாலும் வெளியே விட்ட அந்த மூச்சை திரும்ப உள்ளே செலுத்தி விட முடியாது. அது எந்த அப்பலோயிலும் நடக்காது, எந்த பெரிய மருத்துவமனையிலும் நடக்காது, எங்கு நடக்காது. எவனோ ஒருவன் எல்லாவற்றையும் வரையறுத்து வைத்திருக்கிறான். ஆகவே இறைவனை நாம் நம்புகிறோம். பிறப்பு நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டதில்லை, பிறந்தோம். யாருக்கு பிறக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டதில்லை, பிறந்தோம். கருப்பாக இருக்க வேண்டுமா, சிவப்பாக இருக்க வேண்டுமா என்பது நம்முடைய விருப்பம் சார்ந்தது. நம்முடைய கருத்து கேட்கப்படவில்லை. நம்முடைய நிறம் நமக்கு இயற்கை அளித்தது. கருப்பாக பிறந்தோம், சிவப்பாக பிறந்தோம், குட்டையாக பிறந்தோம், வளர்ந்தவனாக பிறந்தோம், ஊனத்தோடு பிறந்தோம், ஊனமில்லாமல் பிறந்தோம். இப்படி பல்வேறு நிலைகளும் இவையெல்லாம் நமக்கு இயற்கையில் அமைந்தவையே தவிர நாம் விரும்பி பெற்றுக்கொண்டவை அல்ல, நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டவை அல்ல. ஆனாலும் சொல்லுகிறோம், டெஸ்டினி இஸ் அண்டர் மீ, ஐ கேன் கண்ட்ரோல் எனிதிங் என்று நாம் வீராப்பாக பேசுகிறோம். என்னால் எதுவும் செய்ய முடியும், எதையும் கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய பிறப்பை நாம் கட்டுப்படுத்த நம்முடைய விருப்பத்தின் பேரில் நிகழவும் இல்லை. நம்முடைய இறப்பு நாம் விரும்பவில்லை என்பதற்காக தவிர்க்கப்பட போவதும் இல்லை. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற வாழ்க்கையை, அதற்குரிய பொறுப்பை இறைவன் நம்மிடம் தந்திருக்கின்றான். நிறைய சமய நூல்களும் நிறைய ஜோதிட நூல்களும் விற்பதற்கு காரணம் அது நம்முடைய தரத்தை காட்டுகிறதே தவிர, நூல்கள் உயர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய படிப்பின் தன்மை, அறிவின் தன்மை கூடிக்கொண்டே போக போக
நாம் சொல்கிறேன், ஒரு நீண்ட வாழ்க்கை வாழ்ந்து ஒருவன் அனுபவப்படுவதைப் போல 100 மடங்கு வாழ்க்கை அனுபவங்களை நாம் நூல்களின் வாயிலாக பெற்றுவிடலாம். சங்க இலக்கியம் படிக்கிற போது, டால்ஸ்டாயை படிக்கிற போது, தஸ்தாவெஸ்கியை படிக்கிற போது, நீங்கள் அறியாத பாத்திரங்கள், நீங்கள் அறியாத குணச்சித்திரங்கள், அவர்களுக்கு நீங்கள் அறியாத இடர்பாடுகள், அதிலே அவர்கள் நடந்து கொண்ட விதம், இவையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து இந்த சின்ன வயது, இந்த குறுகிய வயதிற்குள் இவற்றை கற்றுவிட முடியாது. ஆனால் நூல்களின் வாயிலாக நாம் அவற்றை ஏராளமாக கற்க முடியும். ஆகவே சொல்லுகின்றேன், எந்த ஒரு நூலாக இருந்தாலும் தேர்வு செய்து படிக்கின்ற பழக்கம் வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல ஆராய்ந்து அமையுடைய கற்பவே பால் உன் குறுகின் தெரிந்து என்று நாலடி சொல்லும். அன்னம் நீரை பிரித்து பாலை உண்பது போல தகுதியானவற்றை பிரித்து படிக்கின்ற பழக்கம் மனிதனுக்கு வேண்டும். ஏனென்றால் கரையில்லாத கல்வியை நீ அடைய முடியாது, தேர்வு செய்து அடைய வேண்டும் என்று நாலடி பேசும். புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூ என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். கண்டவனையெல்லாம் நட்பாக ஆக்கிக் கொள்ள முடியாது. அதுபோல கண்ட நூல்களெல்லாம் நமக்கு உரிய நூல்களாக ஆக முடியாது.